வணக்கம் பிள்ளைகள். நீதி பாடல்கள் வரிசையில் நாங்கள் பார்க்க இருக்கிறது நாலடியார். சங்கம் மருவிய கால அறநூல்களில் நாலடியாரும் ஒன்று. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் இதுவும் ஒன்று. அதாவது சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களை தொகுத்து 18 கீழ்க்கணக்கு நூல்கள் என்று வரிசைப்படுத்தி இருக்கிறோம். அந்த 18 நூல்களில் இந்த நாலடியாரும் ஒரு நூல். 4 அடிகளால் ஆன வெண்பாக்களால் ஆனமையால் 4 அடிகளால் ஆன வெண்பாக்களால் ஆனமையினால் நாலடியார் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. ஏன் நாலடியார் என்ற பெயர் வழங்கப்படுகிறது? 4 வெண்பாக்களால் ஆன காரணத்தால் நாலடியார் என்று பெயர். நாலடி 400, நாலடி, வேளாண் வேதம் போன்ற மறுபெயர்களும் நாலடியாருக்கு இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்னும் 3 பால்களையும் 40 அதிகாரங்களையும் கொண்டது. இந்த முப்பால் வேறு எந்த நூலில் வருது பிள்ளைகள்? திருக்குறளில் வருகிறது. என்ன? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற திருக்குறளில் வர்றது போலவே நாலடியார்லையும் முப்பால் இருக்கிறது. 40 அதிகாரங்களை கொண்டது. 400 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த நாலடியார் நூலை பல சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாக கருதுவர். ஒரு ஆள் பாடிய நூல் இல்லை, பல முனிவர்களால் பாடப்பட்ட நூல், சமண முனிவர்களால் பாடப்பட்ட நூல். இந்த பாடல்களை தொகுத்து நூலாக்கி தந்தவர் பதுமனார் என்ற புலவர் தான். இந்த நாலடியாரை எங்களுக்கு தொகுத்து தந்தவர். அந்த பதுமனார் எழுதிய உரை எங்களுக்கு கிடைக்கல. இந்த நாலடியாரில் இடம்பெற யானை அணையவர் என்ற பாடலை நாங்கள் இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் இந்த பாடலை நான் சொல்லுறேன், கவனியுங்கோ. பாடநூலில் உள்ளது போலவே: யானை அணையவர் நன்பொறி நாயனையார் கேண்மை கெளியிக் கொள்ளல் வேண்டும். யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், எறிந்த வேல் மெய்யதாவால் குலைக்கும் நாய். சரியா பிள்ளைகள்? சரி, இதை நான் ஒருக்க சந்தி பிரித்து சொல்லுகின்றேன், கவனியுங்கள். யானை அணையவர் நண்பு ஒடி நாய் அணையார் கேண்மை கெளியிக் கொளல் வேண்டும். யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொல்லும், எறிந்த வேல் மெய்யதாவால் குலைக்கும் நாய். வால் குலைக்கும் நாய். சரியா பிள்ளைகள்? சரி, இந்த பாடலில் இருக்கிற அரும்பதங்களை இருக்க பார்ப்போம். ஒடி, ஒடி என்றால் நீக்கி, அணையவர் போன்றவர். யானை அணையவர் தானே பிள்ளைகள்? அணையவர் என்றால் போன்றவர். கேண்மை நட்பு. கெளி, கெளி என்றது தழுவி. குலைக்கும் என்றது
வளைத்து ஆட்டும். நாய் வந்து வால் குலைக்கும் என்று சொல்றது வாலை வளைத்து ஆட்டும். குலைக்கும், வளைத்து ஆட்டும். இப்போ நாங்கள் இந்த பாடல் சொற்களூடாக பாடலின் பொருளை அறிஞ்சு கொள்ளுவோம். யானை அனையவர், யானையை போன்றவர்களது நண்பு உரி, நட்பை விலக்கி. ஏற்கனவே அரும்பதங்களில் பார்த்த நாங்கள் ஒரி என்றால் விலக்கி. யானை அனையவர் நண்பு ஒரி, நட்பை விலக்கி. நாய் அனையார், நாயை போன்றவர்களது கேண்மை கெளி, நட்பை தழுவி. யானை போன்றவர்களது நட்பை விலக்கி, நாயை போன்றவர்களது நட்பை தழுவி. கொள்ளல் வேண்டும், கொள்ளல் வேண்டும். ஏன்? யானை அறிந்து, யானை பலகாலம் அறிந்து. அப்படி என்றால் சின்னல்ல இருந்தே அந்த யானை பாகன் அந்த யானையை பராமரித்து வளர்த்து வந்திருப்பார். பெரிய யானையாக இப்போ வளர்ந்து வந்திருக்கும். யானை அறிந்து என்றால் அதுதான். யானையை பலகாலம் அறிந்திருந்தும் அறிந்ததும் பழகிய போதிலும். அறிந்து அறிந்தும் என்று வார அந்த சொல்லில் அறிந்தும் பழகிய போதிலும் பாகனையே, தனக்கு உணவு கொடுத்து தனக்கு வழிகாட்டும் பாகனையே கொல்லும், கொன்றுவிடும். எப்பொழுது? யானைக்கு மதம் பிடிக்கும் பொழுது. என்னதான் நீண்ட காலம் பழகியிருந்தாலும், இனிமையான பழங்களை கொடுத்து வளர்த்திருந்தாலும், மதம் பிடிச்சது என்று சொன்னால் முன்னால இருக்கிறவர் பாகனா அல்லது வேறு யாரா என்று யானைக்கு பிரித்து அறிய முடியாது. அதுண்ட அந்த மதம் வளர்த்த பாகனையே தூக்கி ஒரே அட்டியா அடித்து கொண்டு போடும். இது யானை. என்னதான் சின்னல்ல இருந்து வளர்த்தாலும் மதம் பிடிச்சது என்று சொன்னால் வளர்த்த பாகனை கூடி அது பார்க்காது அடித்து கொன்றுவிடும். சரியா? சரி. நாய், நாயானது எறிந்த வேல், தன்னை வளர்க்கும் எஜமான் தன்மேல் கோபத்தால் சினத்தால் எறிந்த ஆயுதமானது மெய்யதா, மெய்யென்றது உடல், தன் உடம்பில் தைத்திருக்கும் போதும் வால் குலைக்கும் அன்பினால் நன்றியினால் வாலை வளைத்து ஆட்டும். நாயானது தன்னை வளர்த்த எஜமான் சினத்தால் எறிந்த ஆயுதமானது தன் உடம்பில் தைத்திருக்கும் வேளையிலும் கூட நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய வாலை வளைத்து ஆட்டும். யானை என்னதான் வளர்த்திருந்தாலும் மதம் பிடிச்சா வளர்த்த பாகனையே அடித்து கொல்லும். நாய் என்னதான் நாங்கள் கோவப்பட்டு நாயை வருத்தினாலும் அது நன்றியின் வெளிப்பாடாக வாலை வளைத்து ஆட்டும். இப்போ சிறந்த நட்பை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது நாயை போன்றவர்களுடைய நட்பை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்படி தெரிவு செய்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்வாக இருக்கும் என்றதுக்கு இந்த நாலடியார் பாடல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த பாடலில் உவமை அணியை ஆசிரியர் சிறப்பாக கையாண்டிருக்கிறார். அது எப்படி என்றதை பார்ப்போம். நன்றி மறப்பவருக்கு உவமையாக யானையையும், நன்றி மறக்காதவருக்கு
உவமையாக நாயையும் சொல்லியிருக்கிறார். இப்போ உவமையணியின் அமைப்பின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உவமேயம் நன்றி மறப்பவர், உவமானம் யானை, உவமை உருபு அனைய, பொதுத்தன்மை நன்றி மறக்கின்றமை. சரியா பிள்ளைகள்? சரி. நாய் போன்றவர்களின் நட்பின் சிறப்பு உவமையணி மூலம் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். உவமேயம் நன்றி மறக்காதவர், உவமானம் நாய், உவமை உருவு அனைய, பொதுத்தன்மை நன்றி மறவாமை. சரியா பிள்ளைகள்? 2 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி மறப்பவர்களுக்கு உவமையாக யானையையும், நன்றி மறக்காதவர்களுக்கு உவமையாக நாயையும் சொல்லியிருக்கணும். சரிதானே? இந்த 2 உவமைகள் வாயிலாக நாங்கள் நட்பை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றதை சிறப்பாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் நாலடியார் ஆசிரியர். அது எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறவர் யாரு? பதுமனார் என்ற புலவர். இந்த நாலடியார் பாடலின் மைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லோர் நட்பின் சிறப்பும் தீயோர் நட்பின் தீங்கும் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. நல்லவர்களுடைய நட்பு எவ்வாறு சிறப்பானது, தீயவர்களுடைய நட்பு எவ்வாறு தீங்கினை தரும் என்றதான் இந்த பாடல் சொல்ற மைய கருத்து. விளங்குதானே பிள்ளைகள்? நல்லது. நாங்கள் நீதிப்பாடல்களின் வரிசையில் அடுத்ததாக இனியவை 40 என்ற நீதி நூல் தொடர்பாக அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.